மாவுச்சத்து இல்லாத ஒரு சூப்பரான காலை உணவு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். இது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதை சாப்பிடலாம். முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ் இது. வாங்க இந்த ஹெல்தி ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பாத்திரத்தில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டு இது லைட்டாக பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்தளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஆறுனதுக்கப்புறம் இது மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு பொடிச்சுக்கணும். அரைச்ச பருப்பை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துட்டு இதில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அரை கப்பு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது ஜோவர் மாவு, சோள மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா கேப்ப மாவு, கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவை தவிர்த்துக்கணும். அதற்கடுத்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு மீடியம் சைஸான வெங்காயம், கொடைமிளகாய் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணது, மல்லித்தலை சிறிதளவு சின்ன சின்னதாக கட் பண்ணது, அரை டீஸ்பூன் ஜீரகம், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ரஃபாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமே இதில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துட்டு அதையும் ஒரு ரஃபாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அடை இருக்க போகுது. அதனால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானது. தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா இதில் கடைசியாக தக்காளி மீடியம் சைஸாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளியை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடையாக வார்க்க போகிறோம். அதுக்கு தோசைக்கல் இல்லைனா வானல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது போல் மாவு எடுத்து வச்சு அடையாக தட்டிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதே போல் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கனாக்கா நம்ம தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதை தயிரோடு சர்வ் பண்ணேன். இது ஒன்றே வந்து வயிற்றுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதே போல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாவு சத்து சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அந்த ஒரு ஹெவினஸ் வந்து இந்த சாப்பாட்டில் இருக்காது. ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.